எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவின் அருளும் அன்பும் பொழியக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். அதிலே இன்றைய கேள்வி, இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கின்றதா என்ற இன்றைய கேள்வி. பொதுவாக உலகம் முழுவதும் இந்த கேள்வி என்பது இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்றாக இருக்குது. பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதில் அதிகமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது, இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்றாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த குற்றச்சாட்டு இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் தொடர்ச்சியாக நாடெங்கிலும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கு என்று நம்ம பார்த்தோம் என்றால், ஏதாவது ஒரு இடத்துல குண்டு வெடிக்கப்பட்டால் அந்த குண்டு வெடிப்பில் இஸ்லாமியர் பேர் அடிபடக்கூடிய ஒன்றை பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்கள் அந்த குண்டு வெடிப்பில் அதில் ஈடுபட்டிருக்கிறதுனால் அது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது, இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதுனால தான் இஸ்லாமியர்கள் இது போன்ற தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க என்று பரவலாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பொதுவாக இஸ்லாமியர்கள் ஒரு குண்டுவெடிப்பில் கலந்து கொண்டார்கள், அதில் ஈடுபட்டார்கள் என்றால் அதை உடனடியாக இஸ்லாத்தின் மீது முடிச்சு போட்டு பேசக்கூடிய நிலைகள் தற்போது நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அது பூதாகரமாக ஆக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் குண்டுவெடிப்பில் ஈடுபடாத நிலையில் கூட வேறு ஏதாவது ஒரு சம்பவம், வேறு ஏதாவது ஒரு நபர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட அதில் இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் முடிச்சு போடக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருக்கார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கான அனைத்து விதமான போதனைகளையும் வழிகாட்டுதலையும், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, ஹராம் எது ஹலால் எது, எதை உண்ணணும் எதை உண்ணக்கூடாது, இப்படி பல்வேறு விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமாக இருக்கு. அந்த மார்க்கத்தில் இந்த தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கா என்றால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடியதை எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூலமாகவும் திருமறை குரான் மூலமாகவும் சொல்லக்கூடிய போதனைகளும் வழிகாட்டுதலும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்றாக இருக்கு என்றால், இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லிட்டாங்க. அத்தீனு அன் நசீஹா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமியருடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனித்தால், இஸ்லாம் சார்ந்த உள்ள செயல்பாடுகள் அனைத்திலுமே இந்த பிறர் நலம் நாடக்கூடிய நிலைகளை நம்ம காண முடியும். இன்னைக்கு தர்மங்கள் செய்யக்கூடியது எதற்காக தர்மம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிறருடைய கஷ்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவருக்கான தேவையை பூர்த்தி செய்யணும். தர்மத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இஸ்லாமியருடைய கொண்டாட்டங்களை பார்த்தீர்கள் என்றாலும் அதுவும் அந்த மாதிரியான ஒரு நலம் நாடக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். இஸ்லாம் பெருநாளைக்கு ஃபித்ரா என்கின்ற ஒரு தர்மத்தை கொடுக்க சொல்லுது. நோன்பு வைத்து விட்டு அந்த நோன்புக்கான பரிகாரத்திற்காக ஒரு தர்மத்தை செய்ய சொல்லுது. அந்த தர்மத்தை செய்வது யாருக்கு கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகள் இது போன்ற அந்த பெருநாள் கொண்டாட்டங்களில் போதிய வசதி இல்லாமல் அவர்களுக்கான போதிய உணவு தேவையை பூர்த்தி செய்யாத அளவு நிலையில் இருக்கக்கூடியவர்களும், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் எப்படி அவர்கள் இந்த பெருநாள் கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றார்களோ அதுபோல அவர்களும் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடணும் என்பதற்காக இஸ்லாம் இந்த போன்ற அந்த நோன்பு பரிகார தர்மத்தையும் கடமையாக்கி இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை நீங்கள் இஸ்லாத்தில் எடுத்து பார்த்தால், இறைவனுக்காக ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேண்டும், அதுதான் குர்பானின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த குர்பானின்னு சொல்லக்கூடிய அந்த அறுக்கக்கூடிய நிலை இறைவனுக்காக அறுக்கப்பட்டாலும் அதனுடைய மாமிசங்கள் யாருக்கு போய் கொடுக்கப்படக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க, உறவினர்களுக்கு கொடுக்குறாங்க, தானும் உண்ணக்கூடிய நிலை இருக்குது. இது எல்லாம் என்னென்னா அப்படி எல்லாருடைய மக்களுடைய நலனை சார்ந்து அடுத்தவருடைய அந்த கஷ்டத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு நிலையாக அனைத்தையுமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதித்திருக்கும். அப்படி இருக்கும்போது இஸ்லாம் எப்படி தீவிரவாதத்தை போட்டு அநியாயமாக யாரையும் கொல்வதற்கு சொல்லுமா அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கிடையாது. அதே நேரத்தில்
இன்னைக்கு ஊடகங்கள் அதை பூதாகரமாக்கப்பட்டு அதை ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் குண்டுவெடிப்பில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று உடனே பெருசாக போட்டுடுறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு குண்டுவெடிப்புலையும் எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மனித சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளில் இதுவரைக்கும் ஈடுபட்டதே இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு அது போன்ற அவர்களை மதத்தை அடையாளம் வைத்துத்தான் அவர்களுக்கான பட்டம் சூட்டப்பட்டிருக்காங்களான்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இது உருவாக்குனது தான். இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குது, ஆதரிக்குது என்பதை சித்தரித்து உருவாக்கி இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் உள்ள காழ்ப்புணர்வின் மூலமாக உருவாக்கப்பட்டது தானே தவிர இது உண்மையானது கிடையாது. அப்படி மதத்தின் அடையாளத்தை வைத்து இவர்கள் சொல்வதாக இருந்தால் யாரை சொல்லலாம்? இந்தியாவில் பல குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு. அதில் மிக பிரபலமான குண்டுவெடிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு. மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பகுதியில் கொண்டு போய் பைக்கில் குண்டை வச்சிடுறாங்க. அங்கே உருதுல இருக்கக்கூடிய பிட் நோட்டீஸை எடுத்து அந்த வண்டியில் வைத்து வெடிக்க செய்து அது பரவலாக சிதறி கிடக்குது. எடுத்து பார்த்தா உருது பிட் நோட்டீஸ்லாம் இருக்குது. வெளிப்படையாக பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது இஸ்லாமியர்கள் யாரோ எடுத்துகிட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க என்று அவர்கள் என்ன பண்ணணும், பார்த்து அடையாளம் காணணும் என்பதற்காகவே இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி செயல். இந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனே இதில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் குண்டு வச்சுட்டாங்க மாலேகானில், அதனால பெரிய பாதிப்பு எல்லாம் உடனே பூதாகரமாக ஊடகங்கள் பேசப்பட்டது. ஆனால் அதனுடைய விசாரணையை தீவிரமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அழகான முறையில் கொண்டு போய் சேர்த்ததனுடைய நிலையில் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுகிறாங்க. யார் உண்மை குற்றவாளி? பிராக்யா சிங் தாக்கூர் என்ற ஒரு பெண் சாமியார் என்ன செய்கிறாங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. அவருடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய அடையாளம் காவி உடை அணிந்து பெண் சாமியாராக இருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் அந்த பெண் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படுது. அது நீண்ட காலம் நடைபெற்று அது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அதனுடைய குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்டு அதற்கான ஆதாரங்களை எல்லாம் காவல்துறை சார்பாக ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. எப்படியெல்லாம் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது, யார் மூலமாக நடந்தது, அந்த பைக் எங்கே வாங்கினது, எல்லாம் ஒவ்வொன்றாக தீவிரமாக விசாரணை நடத்தி அதை குற்றவாளியை கைது செஞ்சாங்க. இப்போ உடனே ஊடகங்க காவி தீவிரவாதி, இந்துத்துவா தீவிரவாதி இப்படியெல்லாம் செய்திகளை பரப்புனாங்களா அப்படின்னு சொன்னால் பரப்பப்படலை. அதே மாதிரி இன்னைக்கு மாட்டுக்கறியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. மாட்டுக்கறி ஒருத்தன் சாப்பிட்றான்னா அது அவனுடைய உரிமை. அவன் என்ன சாப்பிடணும்னு விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் அவன் சாப்பிட்றான். அப்படி சாப்பிட்றது அவனுக்கு உரிமை சார்ந்த விஷயம். இன்னைக்கு மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்பதற்காகவே இன்னைக்கு பல கொலைகளும் பல பிரச்சனைகளும் இன்னைக்கு நாட்டில் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்க. இதில் ஈடுபடக்கூடியவர்கள் யாரு? இதில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்துத்துவவாதிகளாக இருக்கிறாங்க. அது உடனே செய்தி ஊடகங்களில் இந்துத்துவா தீவிரவாதிகள் மாட்டுக்கறி வைத்திருந்ததனால் அடித்து கொலை செய்து விட்டார்கள் என்று செய்தி போடுறாங்கன்னா அப்படி கிடையாது. அவருடைய மதத்தை வைத்தோ அவர்களுடைய மதத்தின் அடையாளத்தை வைத்தோ எந்த ஒரு இடத்துலையுமே என்ன செய்யறது இல்லைன்னா தீவிரவாத முத்திரை குற்றுவது இல்லை. அதே மற்ற யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் கூட பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுவாங்க, பௌத்தர்கள் ஈடுபடுவாங்க, நாத்திகர்கள் ஈடுபடுவாங்க. எல்லா மதத்திலையும் சில அறிவு கெட்டவர்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க. இப்படி ஈடுபடக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே மத சாயத்தை வைத்து மதத்தை வைத்து அவர்கள் செயல்படுறாங்கன்ட்டு முத்திரை குட்டப்படுதா அப்படின்னு சொன்னால் முத்திரை குட்டப்படவில்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இஸ்லாம் சார்ந்த விஷயத்தை மட்டும் வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றாங்க. அதை எப்படியெல்லாம் இவங்க சித்தரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவங்க சித்தரிக்கிறதுக்கு ஏதோ போகிற போக்கு எல்லா குற்றச்செயலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக ஈடுபடுறாங்க, உடனே குண்டுவெடிப்புனா தீவிரவாதின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலையும் ஈடுபட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது எல்லா விஷயத்திலும் இது வரைக்கும் ஈடுபட்ட ஒரு நிலை இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாலேகான் குண்டுவெடிப்பை கூட சொல்லலாம். இன்னைக்கு பிராக்யா சிங் தாக்கூர் விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதை வச்சது யாராவது ஒரு ஆள் இருக்கணும் தானே? விடுதலை செஞ்சாச்சு இவங்க நிரபராதிந்து. ஆனால் இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்து ஒவ்வொன்றாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால்
ஹேமந்த் கர்கரே என்ற ஒரு நியாயமான ஒரு அதிகாரி இருந்து அந்த இடத்துல சரியான முறையில் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வந்தார். ஆனால் அதன் பிறகு அவரையும் படுகொலை செய்து விட்டார்கள் கலவரத்தின் மூலமாக. ஆனால் அதில் யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, அந்த குற்றச்சாட்டில் உண்மையான குற்றவாளி யார் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வு, காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதல் நடந்தது. காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே என்ன குற்றச்சாட்டை வைத்தாங்க? உடனே அவர்கள் ஆடையை களைந்து பார்த்து பார்த்து சுட்டாங்க, நீங்கள் எந்த மதம் என்று கேட்டு கேட்டு சுட்டாங்க என்றெல்லாம் உடனே அடுத்த செகண்டு உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கூட இது கிடைக்கல, என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியல. அதற்கு முன்பாகவே சமூக ஊடகங்களில் உலா வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இந்துத்துவாவை சார்ந்த பாசிசத்தை சார்ந்த நபர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பி விட்டது என்னன்னு சொன்னால், ஆடையை கலந்தவர்கள் இந்துவா முஸ்லீமா என்று அவர்களுடைய நிலையை அறிந்து என்ன பண்ணாங்க, சுட்டு தள்ளினாங்க. அதே மாதிரி ஆடையை வைத்து கொண்டு என்ன பண்ணாங்க, உன் பேர் என்ன, பேரை சொல்லுன்னு சொல்லி கேட்டு சுட்டு தள்ளினாங்கன்னு சொல்லி உடனே பரப்பி விட்டாங்க, உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் அதில் அந்த சுற்றுலாவில் சென்றிருந்த சகோதர சகோதரிகள் கொண்டு சேர்த்த தகவல் என்ன, காஷ்மீர் மக்கள் அவர்கள் தான் எங்களை மலையிலிருந்து தூக்கி சுமந்து கொண்டு பாதுகாப்பாக கொண்டு விட்டாங்க, அவர்கள் தான் எங்களுக்கு 2 நாளாக உணவு கொடுத்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க, அந்த மக்கள் நல்ல மக்கள் என்று கொண்டு செய்தியை கொடுக்குறாங்க. அப்போ இப்படியெல்லாம் செய்திகளை சித்தரித்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தின் மீது போகிற போக்கில் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், போர்க்களத்தை பற்றியான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்படுது. போர்க்களம் அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாங்கமாக இருந்து அவர்கள் எதிரிகளை சந்திப்பதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் போர்க்களம் வரும். அப்படி வருவதாக இருந்தால் அந்த போர்க்களத்தில் போர் நெறியை போதிக்குது இஸ்லாம். எப்படி போதிக்குதுன்னு சொன்னால், அங்கே நீங்கள் பெண்களை கொலை செய்யக்கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, முதியோர்களை கொலை செய்யக்கூடாது, அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, மத போதகர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இஸ்லாம் அழகான முறையில் போர் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு இதே காசாவில் நடந்த விஷயத்தை பாருங்க, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்ச இந்த போர் நெறிமுறைகளை அவர்கள் பின்பற்றினாங்களா? எத்தனை பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்பட்டது, இது குறித்து ஏதாவது கேள்வி கேட்டு இதற்கான ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது சுமத்தப்பட்டிருக்கா? ஒரு குழுக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தி இத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் முதியோர்களையும் நீங்கள் கொலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டதான்னா கேட்கப்படவே இல்லை. ஆனால் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு போர் நெறிமுறைகளை கூட என்ன பண்ணதுன்னு சொன்னால் அழகான முறையில் கற்றுக் கொடுக்கு. ஆகையால் இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையானதல்ல, இது அபத்தமான பொய்யாகத்தான் இருக்கே தவிர ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வை வைத்து அது பூதாகரமாக ஆக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு இஸ்லாத்தின் மீது வன்மம் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களும் இஸ்லாத்தை பிடிக்காத நபர்களும் செய்யக்கூடிய செயல்தானே தவிர இஸ்லாம் இப்படி போதிக்கவே இல்லை. மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளில் மனிதரை நேசிக்க சொல்லுது, அண்டை வீட்டார்களை நேசிக்க சொல்லுது, அதே நேரத்தில் உதவி செய்து அவர்கள் மேலும் அன்பு பாராட்ட சொல்லுது. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அநியாயமாக யாராவது கொலை செய்வதற்கு சொன்னால் எப்படி பாவமாக கருதப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் கொலை செய்தால் என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் கிடைக்கும்னு இஸ்லாம் சொல்லுது. நீ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையுமே நீங்கள் கொலை செஞ்சால் என்ன உனக்கு தண்டனை கிடைக்குமோ அது கிடைக்கும். நீ அநியாயமாக கொலை செய்யக்கூடாது, இதற்கான நியாய தீர்ப்பு நாளில் அதற்காக உனக்கு தண்டனை கொடுப்பேன், அஞ்சிக்கொள், அல்லாவுக்கு பயந்துக்கோ அப்படின்னு சொல்லி போதிக்கக்கூடிய மார்க்கமாகத்தான் இந்த மார்க்கம் இருக்கே தவிர இது ஒரு காட்டு மிராண்டித்தனமாக வந்தவர்கள் போனவர்கள் எல்லாத்தையும் கொலை செய்யணும் அப்படின்னு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.